வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது GSTR1 எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரௌசரில் வந்துட்டு services.gst.government.in அப்படின்னு இந்த வெப்சைட்குள்ளே போகணும். நம்ம இப்போ வந்து யூசர் ஐடி, லாகின், பாஸ்வேர்டெலாம் கேட்கும். உள்ளே வந்துட்டோம், போர்ட்டல் உள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ரிட்டர்ன் டேஷ்போர்டு இதுக்குள்ளே போகணும். இந்த ரிட்டர்ன் டேஷ்போர்டு உள்ளார போனீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃபினான்ஷியல் 25-26 இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்கும். ஸோ இது வந்து பீரியடு மே மந்தோட ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு GSTR1 இருக்குது, 2B, GSTR2B, GSTR3B இதெல்லாம் இருக்கும். இப்போ GSTR1 தான் நம்ம ஃபைல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே போனீங்கன்னா GSTR இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு டேபிள் 4A அப்படிங்கிறது B2B SEZ DE, அதாவது B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ்லேயும் இன்னும் பிஸ்னஸ்க்கு சப்ளை பண்ணால் அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். SEZனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, DEனா டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் பேர். நெக்ஸ்ட்டு B2C லார்ஜ், B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர், லார்ஜ் இன்வாய்ஸஸ். அடுத்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் 7 B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட்டு இது நில் ரேட்டட் சப்ளைஸு, கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு, இந்த மாதிரி நிறைய டேபிள் இருக்கும். இப்போ நம்ம B2B இந்த டேபிளுக்குள்ளே போனால் இந்த டேபிளுக்குள்ளே போய் இங்கே தான் வந்து நம்ம ஆட் ரெக்கார்டுன்ற இதை கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட் ரெக்கார்டு கொடுத்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தா நான் இப்போ ஒரு பேஜ் இது கொடுக்குறேன். இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தா இங்கே டீட்டெயில்ஸ் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிபியன்ட் டீட்டெயில்ஸ், ரெசிபியண்ட்டோட GST நம்பர், ரெசிபியண்ட்டோட GST நம்பர், இங்கே ரெசிபியண்ட்டோட நேம், நெக்ஸ்ட்டு அவர் என்ன, இங்கே எவ்வளோ இன்வாய்ஸஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே வரும். ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் டேட்டு, நெக்ஸ்ட்டு டோட்டல் வேல்யூ, அதாவது GST சேர்த்து வர GST இன்க்ளூட் பண்ண வேல்யூ. அடுத்து இது டேக்ஸபிள் வேல்யூ, அதாவது GST இல்லாமல் GST முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூ, அதுதான் டேக்ஸபிள் வேல்யூ. அடுத்து இங்கே இன்டெகிரேட்டட் டேக்ஸ், அதாவது இன்டெகிரேட்டட் டேக்ஸ் அப்படின்னா IGST. இது எப்போனா 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் டிரான்சாக்ஷன் நடந்தால் இந்த IGST போடுவோம். தட் மீன்ஸ் இப்போ தமிழ்நாடுலேருந்து சென்னையிலேருந்து ஒரு பேச்சுக்கு ஹைதராபாத்துக்கு குட்ஸ் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 2 ஸ்டேட் நடுவில் நடக்குது. தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் நடக்கிறதுனால அந்த நேரத்தில் அப்போ IGST போடுவோம். அதே தமிழ்நாட்டுக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் நடக்குது, அதாவது சென்னையிலேருந்து ஒரு பேச்சுக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு குட்ஸ் சப்ளை பண்ணுறோன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்கிறது. அந்த நேரத்தில் அது பேர் இன்ட்ராஸ்டேட் சப்ளைன்னு பேர். அந்த நேரத்தில் சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸ், அதாவது சென்ட்ரல் குட்ஸ் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி வரும். அப்படின்னா இந்த இடத்துல வரும்.
டேக்ஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் அங்கே உள்ளார போனால் ரேட் ஆஃப் டேக்ஸும் இருக்கும். எந்த ரேட்டில் போடுறோம், 9%, 18%, 5%, 28% அப்படின்ற அந்த ரேட்டுக்கு நேராக அமௌண்ட்டை போட்டு ஃபில் பண்ணணும். இதெல்லாம் முடித்த பிறகு, இதெல்லாம் அது செஞ்ச பிறகு இங்கே லாஸ்ட்டில் வியூ சம்மரி, இதை வந்து ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1 ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸபிள் அவுட்வேர்ட் சப்ளைஸ், மொத்தமாக எவ்வளோ வந்து அவுட்வேர்ட் சப்ளைஸ், இது வந்து மொத்த வேல்யூ. இது வந்து ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார்ம் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இப்போ டியூ டேட் முடிஞ்சு பட் ஆக்சுவலி டியூ டேட் முடிஞ்சு போச்சு, அது ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆகிடும். அதாவது எவ்ரி மந்த் 11ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி அன்றைக்கி அதுக்கு முன்னாடி மாதத்தோட ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும். அந்த 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பட்டன், அதாவது ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற பட்டன் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தா நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதாவது அந்த ப்ரொப்ரேட்டர், இப்போ ப்ரொப்ரேட்டர் இல்லைன்னா பார்ட்னர், அந்த நேம் கேட்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸு, ஃபைல் வித் இவிசி அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டு ஃபைல் பண்ணணும். அடுத்து டிஎஸ்சி, டிஜிட்டல் சிக்னேச்சர், அது போட்டு இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஃபைல் பண்ணணும். இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங்கோட மெத்தட்.